ஓம் சக்தி. சிறுமுகையில் அம்மாவுடைய பக்தர்கள் எல்லாம் வேனில் மருவத்தூரில் சித்ரா பவனி போனாங்க. நான் விழா முடித்து எல்லாருமே கலச விளக்கெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. அதில் அந்த ஓம் சக்தி விளக்க அவங்க என்ன பண்ணாங்கன்னா வேனுக்கு அடியில் பரப்பி வச்சுட்டாங்க. அடியில் பின்பக்கம் அப்படியே படுக்க வச்சுட்டாங்க. அதை அடுத்து கோந்த அந்த சீட்டில் அது வேன் போக போக உருண்டு வரும் இல்லைங்களா, இவங்க ஒழுங்காக பையில் ஏழு போட்டு கட்டி வச்சிருக்கலாம். ஆனால் எப்படி இப்போ கட்டி வச்சுருந்தாங்களே இல்லை ஒரு விளக்கு மட்டும் தனியாக உருகி அது வெளியே வந்துருச்சா தெரியல. ஆனால் எப்படியும் ஒரு விளக்கு மறுபடியும் உருண்டு முன்னால் வந்துகிட்டே இருக்குது. அது அடுத்து கோந்திருக்கிற சீட்டில் கோந்திருக்கிற பக்தருடைய காலில் வந்து படுது. அவராவது அதை எடுத்து வச்சு ஒழுங்கு பண்ணியிருக்கலாம். அவர் என்ன பண்ணுறாரு, அது காலை பட்டப்பெல்லாம் இவர் தன்னோட காலாலே உதச்சி வச்சு பின்னால் தள்ளி விடுறது. அது மறுபடியும் உருண்டு வர்றது. இவர் மறுபடியும் அதை காலால் வச்சு பின்னால் தள்ளி விடுறது. இப்படியே சிறுமுகை வந்து சேர்ந்துட்டாங்க. அப்புறம் என்னாச்சுங்க, ஓம் சக்தி விளக்க அந்த வேல்வியில் வைத்து உருவேற்றிய விளக்க வர்ற வழியெல்லாம் காலில் வச்சே புறவை தேடிட்டு வந்தாருங்களே, அவருக்கு அடுத்த நாள் ஒரு ஆக்ஷனில் கால் ஒடிஞ்சு வச்சுங்க. எப்படி பார்த்தீங்களா, செய்யலாமா இந்த மாதிரி காரியமெல்லாம்? ஓம் சக்தி.